8ஆம் வகுப்பு மாணவி நாதஸ்வரம் வாசித்து அசத்திய காட்சிதான் இது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட எடத்தரு பகுதியைச் சேர்ந்த சோமஸ்கந்தன் கலைச்செல்வி தம்பதியரின் மகளான ஜனனி நாதஸ்வர வித்வானான தனது மாமா சரவணனிடம் மிகுந்த ஆர்வத்தோடு நாதஸ்வர கலையை கற்றுக்கொண்டார். 2 வருடங்கள் பயிற்சி எடுத்த நிலையில் இப்போது கோயில் குடமுழுக்கு, திருவிழாக்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாதஸ்வரம் வாசித்து பலரது பாராட்டையும் பெற்று வருகிறார். இதுல நான் ஒரு 2 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கேன். எப்படின்னா 6வதுலேருந்து இப்போ 8வது 2 வருஷமா வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கடந்த ஒரு 6 மாசமா நான் கச்சேரிக்கு வெளி நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். இன்னும் கும்பாபிஷேகம், கல்யாண நிகழ்ச்சி அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன்றதுனால அங்கெல்லாம் போறப்ப எனக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி தான். இது வாசம் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. இது அடி வயிற்றுலேருந்து தம் கட்டி வாசிக்கிறதுனால இது ஒரு மூச்சு பயிற்சி தான். இது வாசம் நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும்தான் வாசிக்கணும், பெண்கள்லாம் வாசிக்க கூடாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பெண்களும் வாசிக்கலாம், ஆர்வம் இருந்தா யார் வேணுமோ இந்த கலையை வாசிக்கலாம். பாரம்பரியமான நாதஸ்வர கலையை பயின்று வருவது தனக்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக ஜனனி கூறுகிறார்.